ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு க்ளீனிங் விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அதாவது கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறது தான். இது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்த வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான் மோஸ்ட்லி பூஜா வீடியோஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன், அப்புறம் ஷாப்பிங் வீடியோஸும் ஷேர் பண்ணிக்குவேன். நான் எப்போ வந்து இந்த மாதிரி க்ளீனிங்லாம் பண்ணுவேன், என்னோடய வேலையை எப்படிலாம் நான் ஸ்ப்ளிட் பண்ணி செய்வேன்றதை இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் இருக்குது, நான் வீட்டில் இருக்கணும், அப்போ வந்து ஏதாவது ஒன்று யோசித்து இன்றைக்கி வந்து நம்ம பெட்ரூம் க்ளீன் பண்ணலாம், கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ கிச்சன் வந்து ஒரு 6 மந்த் முன்னாடி நான் க்ளீன் பண்ணேன். அதே போல் இன்றைக்கி வந்து சரி கிச்சன்லாம் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்குது, ஸோ நான் மளிகை சாமான் வாங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு டப்பாலாம் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் எடுத்து கொட்டிடுவேன். வண்டு கிண்டு வரக்கும்லாம் அதெல்லாம் எடுத்து கொட்டிட்டு ஸோ இப்படி தான் இருந்தது. காலையில் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒர்க்கெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படியோ எந்த வேலை செய்யணுன்னாலுமே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அந்த ஆஃப் டே வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். காலையில் சமையல் முடிச்சிட்டேன், டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணல, அப்படியே இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃப்ரீ இருக்க டைமில் வந்து மொபைல் பார்க்குறதோ படுக்கிறதோ இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு வேலை ஒன்று செய்யலாம், நமக்கு இன்றைக்கி தான் ஃப்ரீயாக டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருப்பேன். ஸோ இந்த மாதிரி டப்பாலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து நான் வந்து வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி கண்டெய்னர்ஸ் ஒன்று கூட நான் காசு கொடுத்து வாங்கலை. மங்கள் தீப் வாங்கும்போது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு 6 கண்டெய்னர்ஸ் ஃப்ரீயாகவே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏவிடி கோல்டு ப்ரீமியமில் வந்து நான் டீ தூள் வாங்குவேன். அந்த டீ தூள் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது போல் தான் நான் இந்த டப்பா எல்லாமே கலெக்ட் பண்ணது. ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரியே சைஸில் ஒரே மாதிரியே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம மீஷோலலாம் வாங்கணுன்னு இல்லை, நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணது தான். ஒரே போல் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் இதே போல் இது வந்து டீ தூள் வாங்கினது தான். இதெல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் தான் நான் வந்து பொருள் எல்லாமே கொட்டி வச்சுப்பேன். எனக்கு வந்து ஈஸியாக தெரியும், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், சர்க்கரை, அதனால் இது போல் கொட்டி வச்சுக்குவேன். ஸோ இது எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அடுக்கணும்னு வைங்களேன், எனக்கு 2 நாள் தேவைப்படும். நான் என்ன பண்ணேன், ஒரு ஈரத்துணி வச்சு இதெல்லாம் லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே எடுத்து அடுக்கிட்டேன். ஏன்னா இதுக்காக நான் வந்து இன்னும் 2 நாள் டைம் எடுத்து செய்யணும் இந்த வேலையை. நான் எனக்கு இருக்கிறதே இன்றைக்கி ஒரு நாள் தான், அதுக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த குழந்தைங்களுக்காக திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா போட்டு வச்சுருப்பேன். சால்ட் எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்காக சால்ட்டு, கல்லுப்பு பக்கத்துலேயே வச்சுக்குவேன், சோடா மாவு பக்கத்துலேயே வச்சுக்குவேன். ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட பார்த்திங்கன்னா கண்ணாடி ஐட்டம், பீங்கான் ஐட்டம், சில்வர் ஐட்டம் நிறைய வச்சுருக்கேன். இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் தூக்கி போடணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணேன். இதுலேருந்து ஒரு 10-12 டப்பாவை இன்றைக்கி நான் கிளியர் பண்ணி தூக்கி போட்டேன். இன்னும் இருக்கிற எல்லாமே நான் திரும்ப வந்து ஷாப்பிங்லாம் போனேன்னா சில்வர்லேயே வாங்கிடலாம். சில்வரில் வாங்கலாம், இல்லை கண்ணாடியில் வாங்கலாம். இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம் கிச்சனில். ஆனால் பிளாஸ்டிக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஊறுகாய் பாட்டிலில் வரும் இல்லையா, ஜாம் பாட்டில், அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாமே இந்த ரேக் இருக்கு இல்லையா, இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா லிமிட்டடாக வச்சுக்கிறாங்க. எனக்கு வந்து எல்லா பொருளுமே இருக்கும் எங்கள் வீட்டில். காராமணி, பச்சை பயிறு, வெள்ளை முக்கடலை, கருப்பு முக்கடலைன்னு எல்லாமே இருக்கும். எல்லா பயிர் வகையுமே நான் ஒரு நாள் செய்வேன். சுண்டல் செஞ்சு பசங்களுக்கு கொடுப்பேன், இல்லை குழம்பு வைப்பேன். அதுக்காக நான் எல்லா பயிரும் வச்சுப்பேன். முந்திரி, திராட்சை, டேட்ஸு, அது எல்லாமே கிட்ஸுக்காக எப்போவுமே இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லா வகையான பருப்பு, உடச்ச கடலை, வேர்க்கடலை எல்லாமே இருக்குன்றதுனால எல்லாமே ஸ்டாக் இருக்கும். எந்த ஒரு பொருளுமே நான் கடையில் போயிட்டு இது இன்றைக்கி போயிட்டு நான் வாங்கினதா எனக்கு இதுவே கிடையாது. இந்த ஹேபிட் எனக்கு வந்து இப்போதுலேருந்து இல்லை, எனக்கு பிஃபோர் மேரேஜ்லேருந்தே எனக்கு அந்த ஹேபிட் தான். சேலரி வந்ததுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ரெண்ட் ஹவுஸாக இருந்தால் ரெண்ட்டு, இபி, அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜு, அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கார்டு, இப்போ ஜிஆர்டில் ஒரு கார்டு போட்டால் கார்டுக்காக சேவிங்ஸு, மளிகை சாமான், கேஸு, இப்படி தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். ஸோ இப்படி லிஸ்ட்டு எழுதி இதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு அந்த காசெலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் அந்த மந்த்துக்கு தேவையான காய்கறி, நான்வெஜ்ஜு, இப்படி தான் நான் ஃபேமிலியை ரன் பண்ணுவோம். இப்படி தான் என் ஹஸ்பண்டுமே அவருமே பிளான் பண்ணி இப்படி தான் பண்ணுவார். இவ்வளோ லோன் கட்டணும், இவ்வளோ ஃபீஸ் கட்டணும், இவ்வளோ கேஸுக்கு, மளிகை சாமாக்குன்னு ஃபஸ்ட்டே நம்ம நோட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி கப்லாம் நிறைய இருக்குது, ஆனால் ஒன்று கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க வந்து தெரியாமல் ஆல்ரெடி 4-5 கப்பு உடச்சிட்டாங்க. கொடுப்பேன், ஆசையாக கொடுப்பேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
தெரியாமல் போட்டு உடச்சிருவாங்க. இது எல்லாமே எனக்காக கிஃப்டாக வந்தது. என் பர்த்டேக்கு, மேரேஜ்க்கு அந்த மாதிரி கிஃப்டாக வந்த கப் அண்ட் சாசர் தான். இன்னும் நிறைய பொருள் வந்து நான் பரண மேலேயே போட்டு வச்சுருக்கேன். ஒன்று கூட எடுத்து யூஸ் பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு சின்ன கிச்சனாக இருக்குது. என்கிட்ட எல்லா பொருளுமே இருக்குது. இண்டக்ஷன் அடுப்பு இருக்குது, எக் பாய்லர் இருக்குது, என்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் வந்து ஒன்று கூட எடுத்து யூஸ் பண்ண முடியல. மேலே புது இட்லி குண்டா வாங்கி வச்சேன். அப்புறம் அந்த புட்டு அவிக்கிற அது வச்சுருக்கேன், ஜூஸ் மேக்கர் வச்சுருக்கேன், எல்லா பொருளுமே இருக்குது. ஆனால் எனக்கு யூஸ் பண்ண இடமே இல்லை. இந்த ஒரு செல்ஃப்லேயே நான் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஸோ இந்த செல்ஃபை ஓரளவுக்கு இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லும், வீடு குப்பையாக இருந்தால் வீடு பெருக்குன்னு சொல்லும். துணி ஃபுல்லாக சேர் மேலே இருந்தது. சரின்னு ஒரு பக்கம் துணியை மடித்தேன், ஒரு பக்கம் மிஷினில் துணி எல்லாத்தையும் போட்டுட்டேன். அப்படியே ஒரு வேலையும் அரைகுறையாக செஞ்சுனே வரேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சிருக்கேனே. இந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் நான் வச்சுருக்க அரிசி பக்கெட் எல்லாமே ரேஷன் அரிசி. அதாவது ரேஷன் அரிசி வந்து இட்லிக்காக யூஸ் பண்ணுவேன். உள்ளே வந்து நான் வைக்க மாட்டேன். ஏன்னா வண்டு வந்து சாப்பாட்டு அரிசியில் மளிகை சாமானெல்லாம் வந்துடும்ன்றதுனால உள்ளே எப்போவுமே நான் ரேஷன் அரிசியை வைக்க மாட்டேன். வெளியே தான் வைப்பேன், தனியாக வைப்பேன். அதுக்காக அதை ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் வச்சுருக்கேன். அங்கே ஒரு பக்கெட்டில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் ஸ்டோர் பண்ணிடுவேன். வெளியே வைக்கிற ஃப்ரூட்ஸ் இருந்தால் அது பக்கத்துலேயே ட்ரெயில் வச்சுருவேன், பனானா அது மாதிரிலாம். ஸோ கிச்சனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி அடுக்கிட்டேங்க. ஏன்னா டீப்பாக க்ளீன் பண்ணணுன்னா நமக்கு நாள் டைம் பத்தாது. எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பூஜை ரூமை க்ளீன் பண்ணுவேன், கிச்சனை க்ளீன் பண்ணுவேன், கேஸை க்ளீன் பண்ணுவேன், கேஸ் பக்கத்தில் இருக்க செல்ஃபு, எண்ணெய் வைக்கிற ட்ரே க்ளீன் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நீட்டாக பேப்பர்லாம் போட்டு அந்த ஸ்பைடர் நிறைய இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி சாக் போட்டிருக்கேன். எறும்பு சாக் போட்டு ஓரளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். என்கிட்ட டிஃபன் பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஏன்னா நான் என் பசங்களுக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ண டிஃபன் பாக்ஸை மறுநாள் யூஸ் பண்ண மாட்டேன். அதே போல் சில்வர் டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்நாக்ஸுக்கு அதுக்காக என்றைக்காவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் கிட்ஸுக்குமே டிஃபன் பாக்ஸ் மாற்றி கொடுப்பேன். ஒரே டிஃபன் பாக்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன். வாரத்தில் 3 நாளைக்கு 3 டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். மாற்றி கொடுப்பேன். ஏன்னா அந்த ஃபுட்டு கெட்டு போயிடக்கூடாதுன்னு. இங்கே பார்த்திங்களா எக் பாய்லர் வாங்கினேன், அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ஸ்டாண்டு செல்ஃபி இல்லை யூஸ் பண்ண. ஒரே ஒரு சேர் வச்சு அதில் கெட்டிலும் மிக்சியும் மட்டும் வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே புது ஐட்டம் தான். ஒன்று கூட பாக்ஸ் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ வீட்டை ஓரளவுக்கு பெருக்கி க்ளீன் பண்ணி துணியெல்லாம் மடித்து வச்சு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். காலையிலே சுறுசுறுப்பாக எழுந்து குளிச்சுட்டு 9 மணிக்கெலாம் குளிச்சுட்டு என் வேலையெல்லாம் முடிச்சு 10 o'clock ஷார்ப்பாக நான் கடைக்கு போயிடுவேன். எப்போவுமே இந்த துணி போடுற விஷயம் வந்து நான் ஈவினிங்கில் ஒரு நாள் கூட நான் போட்டது கிடையாது. அதாவது நைட்டில் வந்து இந்த அழுக்கு துணியெல்லாம் துவைக்கிறதுன்றது நம்ம வீட்டுக்கு எப்போவுமே லக்ஷ்மி வரவும் மாட்டா, தங்கவும் மாட்டா சொல்லுவாங்க. அது எப்போனாலும் அந்த ஆஃப்டர்நூன் 4 to 5க்குள்ளே முடிச்சிடணும். நான் எப்போவுமே காலையிலே மிஷின் போட்டுருவேன். செகண்ட் ரவுண்ட் போடுறதா இருந்தால் ஒரு 10-11 மணி ஆகும், இல்லை 1 மணிக்கு கூட நான் மிஷின் போடுவேன். எடுத்துகிட்டு போய் துணியெல்லாம் வந்து ஈவினிங்கே காய போட்டுருவேன். இந்த நைட்டில் துணி காய போடுறது, நைட்டில் துணி துவைக்கிறது, நைட்டில் வாசல் கழுவுறது, நைட்டில் வாசல் பெருக்கிறது, இது எதையுமே செய்யாதீங்க. இது எல்லாமே வந்து நெகட்டிவிட்டி தான். ஸோ நெகட்டிவிட்டின்றது நம்ம வீட்டில் வந்து நல்ல சக்தி, நல்ல தெய்வீக சக்தி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க பெண்கள் தான் மகாலட்சுமியாக நம்ம நினைக்கிறோம். ஸோ காலையிலே எழுந்து குளிச்சிடுறது ரொம்ப நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே 9 o'clock ஷார்ப்பாக குளிச்சிடுவேன். இன்கேஸ் வீட்டை க்ளீன் பண்ணுறேன், ஏதாவது ரொம்ப ஒர்க் இருந்தால் ஆஃப்டர்நூன் குளிப்பேன். இல்லைனா பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக 9 o'clock நான் பசங்களை அனுப்பிட்டு குளிச்சிடுவேன். அதுதான் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மகாலட்சுமியாக நினச்சி நம்ம எந்த அளவுக்கு வந்து சுத்தபத்தமாக இருக்குமோ அப்போ தான் நம்ம வீட்டில் எந்த கடவுளோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ஹேர் வாஷ் பண்ணிடணும், வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அதே மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுறது எலுமிச்சப்பழம் வந்து கட் பண்ணி வாசலை வச்சுருவேன். ஏன்னா அது வந்து திருஷ்டி எடுக்கணுவாங்க. நீங்கள் வியாழக்கிழமை வைக்கலாம், வெள்ளிக்கிழமை வைக்கலாம். இது போல் சில விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். இந்த குளிக்கிற விஷயம், இந்த துணி துவைக்கிற விஷயம், இந்த துணி காய போடுறது, துணி மடிக்கிறது, வாசல் கழுவுறது, இது எல்லாமே நான் வந்து பார்த்து செய்வேன். ஸோ பொழுது போகுது அப்படின்னு நினச்சா வாசல் தெளிக்கக்கூடாது. அதே மாதிரி அதாவது வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்கன்னா வாசல் தெளிக்கக்கூடாது. இதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்து செய்வேன், மறக்காமல் செய்வேன். ஸோ ஒரு வாட்டியும் ஒரு மாதம் அந்த எலுமிச்சப்பழம் பழசை எடுத்து தூக்கி போட்டு அதை கூட யார் காலம் படாத அளவுக்கு அந்த ஓரமாக செடிகளுக்குள்ளேயே போட்டுருவேன். எதுவுமே வந்து யாரையும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இது போல் வாசலில் வைக்கும் போது அந்த வீட்டில் இருக்க திருஷ்டி வந்து அது எடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.